டிஃபன் சாம்பார் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சுன்னா மல்லித்தலை இந்த மாதிரி சீப்பாக வைக்கும்போது இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள். 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. அதுக்கு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு இது நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயம், கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, தக்காளி, கத்திரிக்காய் உங்களுக்கு என்ன காய் தேவையோ சேர்த்துக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி, சீரகம், அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வேகும். 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் நல்லா ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 கொதிக்க வைக்கிறதுக்குள்ளே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் இது சேர்த்து நைஸாக அரைச்சி இந்த 2 நிமிஷம் அது கொதிக்கிறதுக்குள்ளே உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக புளி கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி கம்மியாக சேர்த்தாலே போதும். இப்போ தாளிக்கிறதுக்கு பாருங்கள், கடுகு, சோம்பு, மிளகு, கொஞ்சமாக பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒரு 3 சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி இது சேர்த்துட்டு இந்த தாளித்த சாம்பாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்குனா சூப்பரான இந்த சாம்பார் ரெடிங்க.